கல்வனுக்காக இன்று நீ என்னுடைய பிரதேசத்தில் இருப்பாய், இறைப்பார்கள் நேரத்தில் இருப்பாய் என்று ஆண்டவர் கல்வனுக்காக சொல்லியது. மூன்றாவது வார்த்தை என்னுடைய தாய்க்கு சொல்லிய வார்த்தை. ஆகவே இந்த 3 வார்த்தைகளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்காக சொல்லிய வார்த்தை. ஆனால் 4வது வார்த்தை, 5வது வார்த்தை, 6வது வார்த்தை, 7வது வார்த்தை, இந்த 4 வார்த்தை தனக்காக சொல்லிக் கொண்டது. என்ன 4வது வார்த்தை என்று சொல்லும் பொழுது, தேவனே, என் தேவனே, என்னை ஏன் கைவிட்டீர்? இந்த வார்த்தை தனக்காக பிதாவிடத்தில் ஆண்டவர் செஞ்சுகிறார். ஹல்லேலூயா. அன்பர்களே, பிரியமானவர்களே, இது 4 வார்த்தைகளும் ஆண்டவருக்காக பிதாவிடத்தில் கேட்கின்ற வார்த்தை தான் இந்த 4 வார்த்தை. இந்த 4 வார்த்தையை முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவை நோக்கி பார்க்கின்ற ஒரு வார்த்தை சொல்லுமா, அதாவது கேட்கின்ற ஒரு வார்த்தை, பிதாவே, தேவனே, என்னை ஏன் கைவிட்டீங்க? அப்பா, என்னை ஏன் கைவிட்டீங்க? ஒரு குழந்தையை ஒரு தாய் பிடித்துக் கொண்டு நடந்து செல்கிறார்கள். அந்த நடந்து செல்லும்போது அந்த குழந்தை எதை பார்த்து நடக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். கீழே பார்த்து நடக்குமா, மேலே பார்த்து நடக்குமா, திரும்பி பார்த்து நடக்குமா? அந்த குழந்தை எப்பவுமே பாதையை பார்த்து நடக்காது, கீழே பார்த்தே நடக்காது. ஏன்னா அதனுடைய கரம் யார் கையில் இருக்குது? அம்மா கையில் இருக்கு. அந்த குழந்தையுடைய கரம் அம்மா பிடிச்சிட்டு இருக்காங்க. அம்மாவுடைய பாதை எங்க இருக்குன்னா பாதையில் இருக்கும். பாதையை பார்த்து தாய் நடப்பார்கள். தாயுடைய கருத்திலே அந்த குழந்தையுடைய கரம் இருக்கிறது. ஆனால் அந்த தாய், அந்த குழந்தை பாதையை பார்த்து நடக்காது. காரணம் என்ன? அந்த நடந்து செல்கின்ற தாய் நேராக நடக்கிறார்கள். அந்த நேராக நடப்பதனால குழந்தையும் நேராக நடக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா அந்த குழந்தை அந்த தாயுடைய கரத்திலிருந்து விடுபடும் பொழுது அந்த குழந்தை தடுமாறுகிறது. ஹல்லேலூயா. அந்த குழந்தை நேராக நடக்குமா? நடக்காது. இவ்வளவு நேரமாக பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். ஆண்டவரே, உண்மை காட்டும். பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம், எனக்கு தனியாக காட்டு என்று பிதாவை காட்டுன்னு சொல்றீங்க அப்படின்னு ஆண்டவர் பல சொல்றார். பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். என்னில் என் பிதா இருக்கிறார், நான் அவரில் இருக்கிறேன். ஆகவே நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது தேவனே, தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்கள் சொல்லும்போது உங்களுக்கு புரிவார்கள், விளக்கமாக உங்களுக்கு தெரிகிறது. அன்பான முக்கியமானவே, ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு தொட்டுக் கொண்டிருக்கின்ற காட்சி. அம்புகளாலே குத்துகிறார்கள், ஈட்டினாலே குத்தினார்கள், முள்முடி சூட்டினார்கள், ரத்தமெல்லாம் ஆறாக ஓடுகிறது. ஆனால் உயிர் பிரியவில்லை. ஹல்லேலூயா. உயிர் பிரிய வேண்டும் என்றால் பிதா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து விட்டு விலகி நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால் ஆண்டவர் மனிதனாக தான் உலகத்தில் பிறந்தார். அப்படிதானே? இயேசு என்றதுமே எனக்கு இன்பம் பிறகுதம்மா, காசினில் அவரை போல் எவரையும் கண்டதே இல்லையம்மா, காசினில் அவரை போல் எவரையும் கண்டதே இல்லையம்மா. இயேசு என்றதுமே எனக்கு இன்பம் பிறகுதம்மா, இயேசு என்றதுமே எனக்கு இன்பம் பிறகுதம்மா, ஆண்டவர் மனிதனாக பிறந்தார். ஒரு மனிதனாக பிறந்தால் ஒரு மனிதனுடைய கஷ்டங்களை ஆண்டவர் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. முள்ளை முள்ளால் எடுப்பது போல, இரும்பை இரும்பால் அறுப்பது போல, ஒரு மனிதனுடைய பாவத்தை மீட்க வேண்டும் என்றால் ஆண்டவர் மனிதனாக பிறக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சட்டையில, ஒரு ஒயிட் சட்டையில, ஒரு ஒயிட் சாலையில ரத்த கரை பட்டுன்னு சொன்னால் சோப்பு போட உடனே போகும்.
இன்னொரு ரத்த துளி அதில் போடும்போது, அதாவது ஒரு ரத்த கரை சட்டையில் பட்டுதுன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் ரத்தத்தை அந்த கரையில் ஒரு ரத்தத்தை அந்த ரத்தப்பட்ட கரையில் வெளியே வரும். ஆகவே ஒரு ரத்தத்தை மீட்க வேண்டும் என்றால் இன்னொரு ரத்தம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த காலத்தில் பல ஏற்பாடுகளை பார்க்கும்போது பல பலிகளை கொடுத்து வந்தார்கள். அந்த பலிகளை பழைய ஏற்பாட்டில் கொடுக்கும் பொழுது அநேக அந்த பலிகளை செலுத்தி அந்த பாவத்திலிருந்து விடுபட்டார்கள். உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் தகன பலி, பாவ நிவாரண பலி, ஏறெடுக்கும் பலி, குற்ற நிவாரண பலி, பொருத்தனை பலி, அசைவாட்டும் பலி, போஜன பலி, வான பலி, உற்சாக பலி, சமாதான பலி, ஞாபக பலி, ஸ்தோத்திர பலி, பஸ்கா பலி, அஞ்சாலை பலி, பஸ்கா பலி. இத்தனை பலிகள் பழைய ஏற்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பட்ட ஒரே பலி ஹல்லேலூயா. என்ன பலி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியான ஹல்லேலூயா. சகல பாவங்களையும் மீட்டெடுப்பதற்காக ஆண்டவர் ஒரே ஒரு தரம் சிலுவையிலே மரித்தார். அந்த சிலுவையிலே மரித்ததினால தான் நம்ம எல்லாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னுடைய பாவங்கள் நீக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் பலியாக முன்கூட்டி ஆண்டவருடைய அறிந்ததான் வந்தார். ஒரு ராஜாவுக்கு பிறந்திருக்கலாம், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பிறந்திருக்கலாம், பெரிய ஜமீன்தார்கள் பிறந்திருக்கலாம், கலெக்டர்கள் பிறந்திருக்கலாம். ஆனால் பிறந்தது எங்க? மாட்டுக்கு. ராஜாவுக்கு பிறந்த நீ போய் பார்க்க முடியுமா? ஆண்டோட பேச முடியுமா? ஆண்டோட தொட்டு பேச முடியுமா? முடியாது. ஆகவே இதெல்லாம் அறிந்தான் ஆண்டவர் மனிதனாக மனித ரூபத்திலே பிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மனிதனாக பிறந்தாலும் கூட அவர் மறைவு தெய்வ மறைவு. ஹல்லேலூயா. மனிதனுக்குள்ள மரணம் ஆண்டவருக்கு இல்லை. மனிதன் மறித்தால் உயிர்ப்பித்துக்கு, அதாவது உயிரோடு எழுந்திருப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் மறித்தார், உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அன்பனின் பிரியமானவர்களே, நான்காவதாக ஆண்டவர் சொல்லுகிறது, என் தேவனே தேவனை ஏன் என்னை கைவிடுகிறீர்? கதறுகிறார். கதறுகின்ற ஒரு காட்சி இந்த கோரஸ்ல பார்த்தா எத்தனை தாய்மார்கள் வீட்டு அதான் போன வாரம் பண்ணல. இந்த பாட்டில் அழுப்பு ரொம்ப அழுதாங்க, மனம் கசந்து அழுகிறார்கள். மனக்கசந்து கதறுகின்றேன் மன்னவனே வாராயோ, மாலா துயரம் கொண்டேன் மன துயரை தீராயோ, பரிசுத்த தேவரே பரலோகராஜனே பவியனை பராயோ. உலபே ஹல்லேலூயா. அன்பான பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் மிகவும் துயரப்படுகின்ற ஒரு காட்சி. தேவனே தேவனே நீ என்னை கைவிட்டு கதறுகிறார். இந்த மின்சாரத்துல வயரிங்ல வேலை செய்யணும்னா என்ன? போஸ்ட்ல ஏறி வயரை கட் பண்ணணும். என்ன பண்ணணும்? முதல்ல என்ன பண்ணுவாங்க? எம்எஸ்சி யாரும் சரிங்க. கரண்ட்ல மின்சாரம் போஸ்ட் பண்ணி ஏறி வேலை செய்யணும். முதல்ல எங்க பண்ணுவான்? மெயின் ஆஃப் பண்ணும். மெயின் ஆஃப் பண்ணனா அது போல கரண்ட் நீக்கும். அது போல ஆண்டவர் உடலிலிருந்து உயிர் பிரியணும்னு சொன்னா பிதா விலகி இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையிலிருந்து அவர் உடலிலிருந்து உயிர் பிரிய வேண்டும் என்றால் பலப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பிதா இணைந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிதா இயேசுவுக்கு விலகி நிற்கும் போது ஆண்டவர் உயிர். ஹல்லேலூயா. அதுபோல பிதாவும் ஆண்டவர் ஒன்றாக இருக்கிறார்கள். பிதா விலகி நிற்பது ஆண்டவருக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு பிதா விலகி நிற்பது ஆண்டவருக்கு கண்ணுக்கு தெரியும். ஆகையால் சொல்கிறார், தேவனே தேவனை என்னை கைவிடு. எவ்வளவு சொல்றாங்க, நீ தேவனுக்கு அந்த சிலுவை எறிந்து வா, நாங்கள் ரட்சிக்கிறோம். உன்னை ரட்சித்துக்கொள், என்னை ரட்சித்துக்கொள், நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் பிதாவை பார்த்து கேட்கிறார், தேவனே தேவனை ஏன் கைவிட்டு என்று. அந்த ஒரு நிமிஷத்துல ஒரு வினாடியில பிதா தேவனை ஆண்டோட இயேசு கிறிஸ்துவுக்கு விலகி போகும்போதுதான் ஆண்டோடைய உயிர் உடல் விட்டு பெய்கிறது. ஹல்லேலூயா. மறுபடியும் பிதா இணைந்து கொள்கிறார். இரவு முழுதும் போர் சேவகர்கள் அவரை நொறுக்கினார். வேதத்தில் வாசிக்க தெரியும். போர் சேவகர்கள் முழுவதும் அந்த இரவு முழுதும் ஆண்டவர் அடித்துக் கொண்டிருக்கிறார். சதை பிச்சினது. சதையடி சதை விலக்க சதை விலக்க ராஜா உனக்கு முன்முடியோ முகங்கிழிக்க. உனக்கு சதையடி சதை விலக்க ராஜாவே உனக்கு முன்முடியோ முகங்கிழிக்க. உன் கட்டளை
அன்பர்களுக்கு பிரியமானவர்களே, ஆனால் இப்பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விட்டு பிதா விலகி செல்லும்போது ஆண்டவருக்கு வெளியிடுகிறது. ஹல்லேலூயா. இந்த நான்காவது வார்த்தை பார்க்கும்போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று சொல்லும்போது ஆண்டவருக்கு மனதில் விருப்பமாக ஒரு மனிதனுக்கு வர வேண்டிய வழி வருது. ஹல்லேலூயா. நான் நோக்காக அப்பதான் ஆண்டவருக்கு தெரிகிறது. ஆகவேதான் பிரியமானவர்களே, இத்தனை தாய்மார்கள் கதையினார் ஆண்டவருடைய பாடுகளை நேராக பார்த்தவர்கள் சிலோர் பாடுகளை நேராக பார்த்தவர் கல்லங்கி மாரடித்துக் கொண்டு அநேக காட்சிகளை பார்த்துக் கொண்ட தாய்மார்கள் தங்களுடைய மார்புகளை அடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள் என்று லூக்காவை நாம் வாசிக்கிறோம். அப்படியாக எந்த ஒரு பெருமான காட்சி ஆண்டவர் அப்படியாக நொறுக்கப்பட்டார். வீட்டிலே குத்து அதை மார்பை குத்தும் போது அந்த உமிநீரும் சத்தமும் குறுக்கி வருகிறது. இதை பார்த்த மக்களுடைய மனம் துன்புறுகிறது. இதை விட்டு ஆண்டவர் சொல்கிறேன், தேவனே என் தேவனே என்று நான்காவது வார்த்தையிலே அந்த பூமியின் எல்லையிலும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொரு இல்லை என்று ஏசாயா 45:22 வாசிக்கிறோம். பூமியில் உள்ளவர்களே, எல்லாம் பூமியில் உள்ள எல்லாமே ஆண்டவர் சிலுவை பார்க்கிறார். ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார்கள், சிலுவை பார்க்கிறார்கள். எல்லாமே பூமியில் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். சிலுவை நோக்கி பார்த்தால் ரட்சிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நாம் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவருடைய பாடுகளை நினைத்து பார்க்கிறோமா? எத்தனை பேர்கள் ஆண்டவருக்காக அழுகிறீர்கள்? நமக்காக ஆண்டவர் அந்த இயேசுவை பார்த்து, அதாவது அந்த அவர் அந்த நகரத்திற்குள் வந்த பிறகு அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். வாழ்ந்த பிறந்த ஆண்டவருக்காக நாம் கண்ணீர் விடுகிறோமா? ஐயோ ஆண்டவரை எனக்காக நிறுத்தப்படுகிறது. உலகத்தை ஆக்கிரமிப்பில் தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவரால் உலக ரட்சிக்கப்படுவதற்காக அனுப்பினார். ஆண்டவரால் உலக ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவரை அனுப்பினார். இதை நாம் மார்க் சுவிசேஷம் 3:13-17 பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, எபேசியர் 2:8 என்ன சொல்கிறார்? அவர் மனுரூபமாய் காணப்பட்டு மரணப்படியாண்டும், அதாவது சிலுவையிலே மரணப்படியாண்டும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தானே தாழ்த்தினார். ரொம்ப தாழ்மை எடுத்து கடைசி வரை அவர் தாழ்மையாக வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அன்பர்களே, சிலுவை பாடல் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சிலுவையில் அறையப்பட்ட மிகவும் ஒரு அவமான சின்னம். இங்கெல்லாம் வந்துட்டு சிலுவையில தான் அறையலாம். ஆண்டவரை அறையதுக்கு முன்பாக சிலுவை என்பது ஒரு மிகவும் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சின்னமாக இருந்தது. ஆனால் ஆண்டவரை சிலுவையில் மறித்த பிறகு அது புனித சின்னமாக மாறியது. ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்டது மிக ஒரு கொடூரமான ஒரு சின்னமாக இருந்தது. ஒரு கொடிய அவமான ஒரு சின்னமாக சிலுவை இருந்தது. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் சிலுவையில் மறித்தாரோ அதிலிருந்த சிலுவை மேலோங்கி நின்றது. ஹல்லேலூயா. அன்பர்களே, இப்படியாக ஆண்டவர் நமக்காக நான்காவது வார்த்தை அவருக்காக பேசுவதை பார்க்கிறோம். தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? சிலுவையில் ஆண்டவர் கைது கொண்டிருக்கின்றார். அப்போது நான்காவது வார்த்தையாக இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரமாய் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று வேதத்தில் பதிவாகி இருக்கிறது. மத்திய சுவிசேஷ புத்தகம் 27வது அதிகாரம் 45-46 என் வாசித்து பார்க்கும்போது தெளிவாக தெரிகிறது. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரப்பட்டது. அந்தகாரம் சொன்ன ஒண்ணுமே இல்லை. அப்படியே பூமி அதிர்ந்த மாதிரி வல்லக்கத்தை இருந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஏலி ஏலி சபத்தானி என்று சொல்லும்போது அவருடைய தமிழ் அர்த்தம் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவர்கள் நமக்காக பாவமாக, பாவமே செய்யாத ஆண்டவர் நமக்காக பாவமானார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே 4வது வார்த்தையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஆண்டவர் நமக்காக ஒரு பாவமானார், நமக்காக பார சிலுவையை அவர் சுமந்தார். மத்திய 16:21 என்ன சொல்லுன்னா, அது முதல் இயேசு எருசலேமுக்கு போகும் வரைக்கும் பிரதான ஆசிரியரும் மூப்பராரும் பாடுபடவும் சிலுவையில் அறையவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்று சிலுவையில் அவர் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் எப்படியெல்லாம் நடக்க போகிறது முன்கூட்டி ஆண்டவர் அறிந்திருந்தார். அறிந்திருந்தால் தானே ஒப்புக்கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குருடர் பிழி பார்க்க செவிடர் செவிக்க
கடல் மீனினை அடங்கோட்டம் படைக்குதனே அதட்டி அவனுக்கு தந்ததோட குற்றமா எந்த குற்றம் செய்தாரென்று நீ கண்டாய் குற்றமில்லாதவரை கொண்டாய் கொல்கதா மலையே உனக்கு கோபம் சிலுவையின் மரமே உனக்கு எந்த குற்றமும் செய்யாதவர் அங்கே கொன்றார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53:5 என்ன சொல்கிறார்? தம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின அவர்கள் வந்தது என்று சொல்கிறது. ஆகவே 4வது வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருந்து பிதாவை பார்த்து ஆண்டவர் இங்கே கதறுகிறதை 4வது வார்த்தையால் பதிவாகிறது. அன்பான 5வது வார்த்தை பார்க்கும்போது தாகமா இருக்கிறேன் ஆண்டவருக்கு இதுவரை தாகமே இல்லை. எப்பொழுது அவர் மனிதனாக அந்த நோக்காடு வந்ததோ மரண தாகம் வந்தது. தாகமா இருக்குன்னு சொன்னா சாதாரண தண்ணி தாகம் இல்லை. எத்தனை பேர்கள் மனம் திரும்பாமல் கூட வரைக்கும் தான் ஆண்டவர் காட்டி கொடுத்தாரு. அவரோடு நன்மை பெற்றவர் தான் அவர் விரோதமாக மாறினார்கள். அவரோடு கூடமாக இருந்தவர்கள் தான் அவரை குத்தினார்கள். கணக்கில் அடித்தவர்கள் கூட அவன் கூட இருந்தவர் தான். சிடர்கள் மத்தியிலே அநேக பிரித்து சென்று காட்டி கொடுத்தார்கள். அதில் யூதாஸ் படித்து ஒருவனாக இருந்தான். அன்பானியருக்கு இவரெல்லாம் பார்த்து ஆண்டவர் தாகமாக இருக்கிறார், மரணதாகமாக இருக்கிறார். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதவியினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 29:15 சொல்கிறது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்கிறார்கள், உதவியினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. ரபி 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 இயேசுவே இயேசுவே என்று அனைத்து நேரங்களிலும் ஆண்டவர் புகழ்ந்தவர்கள் உள்ளத்தினாலே புகழானவர்களே இதயத்தினாலே, அதாவது உடலினாலே புகழ்கிறார்கள், உள்ளமோ தூரமாக இருக்கிறது ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 17:6 என்ன சொல்கிறது என்றால், நான் எனக்கு முன்பாக, அதாவது தாகமா உலகத்தின் தாகத்தை தீர்த்தவர், வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது, வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது, மாறாவின் நீரை மாறும் என்னே சரணோடு, மாறாவின் நீரை மாறும் என்னே சரணோடு. பூமியில் ஆண்டவருக்கு என்பார யாக்கோபு தேவனுக்கும் அதிலுடைய அவருடைய தண்ணீர் தாகமாக மாறிய இந்த காலத்தில் கூட, அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் கேட்கிறார், நாம் தாகமாக இருக்கிறோம், எங்கள் தண்ணீர் விடவில்லை என்று மோசேயின் மூலமாக அவர்கள் முறுமுறுக்கப்பட்டு ஆண்டவர் கண்மலையை அடித்து தண்ணீரை தருகிறார். மோசேயின் மூலமாக அந்த கோலினால் அந்த கண்மலையை பார்த்து பேசி உடனே அவருக்கு தண்ணீர் கிடைக்கும். கண்மலையிலிருந்து ஆண்டவர் தண்ணீர் கொடுத்த தேவன் இன்று தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து தேவ வாக்கு நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்று யோவான் சுவிசேஷ புத்தகம் 19:28 சொல்லுகிறது. எல்லாம் முடிஞ்சு ஆண்டவர் எதற்காக வந்தாரோ அது நிறைவேறியது. கடைசியாக ஆண்டவர் தாகமா, இதெல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிக்க தெரிந்து கடைசியாக நான் தாகமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் யார் கேட்டாங்க? உலகத்தில் பாவிகள் மனம் திரும்பாத கிணையத்தை என்ன இருக்கிறார்? இந்த உலகத்திலே ஆண்டவர் எதற்காக வந்தார்? முழுமையாக நிறைவேறியா? அநேக ரட்சிக்கப்பட்டார்களா? சீடர்களை பார்த்து சொல்கிறார்கள்,
பூமி எங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. மூலம் முழுக்கெல்லாம் போய் சொல்லுங்க. இந்த உலகம் முழுவதும் எப்போது ரட்சிக்கப்படுதா? அப்போ வருகை இருக்கும். உலகம் முழுவதும் ஆண்டவருக்குள்ளாக எப்போது வருகிறார்கள் அப்பதான் அவருடைய வருகை இருக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போன்னு சொன்னா இன்னும் பூமி எங்கும் ஆண்டவரை பற்றி இனி அறியாத மக்கள் இருக்கிறார்கள். இயேசு என்றால் யார் என்று தெரியாத இன்னும் இந்து கொண்டா இருக்காரு. இயேசு அப்படிப்பட்டு இருக்காரா? இன்னும் எத்தனையோ ஊர்ல எத்தனை கிராமத்தில்